ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற சீரீஸ் புதிய பாரதம் நியூ இந்தியா சீரீஸில் பல விஷயங்கள் முன்னாடி பேசியிருக்கோம். இன்றைக்கி பேச போகிற விஷயம் விஸ்வகுரு. இந்தியா எப்படி விஸ்வகுருவாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். முன்ன ஒரு 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு அந்த விஸ்வகுரு ஸ்டேட்டஸ் இருந்தது. விஸ்வகுருன்னா என்ன? உலகத்துக்கெல்லாம் முன்னோடி தலைவன் அப்படின்றது தான் பொருள். அந்த விஸ்வகுரு ஸ்டேட்டஸ் ஏன் இருந்ததுன்னா, அந்த 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு நம்மளுடைய பங்கு உலக வர்த்தகத்தில் நம்மளது கிட்டத்தட்ட நம்மளுடையது 25% இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய லெவலில் நம்ம உலகத்தில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோ, அதாவது 25% பொருளாதாரம் நம்ம கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு விஸ்வகுருன்ற ஸ்டேட்டஸ் இருந்தது. அது அடுத்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் ஆதிக்கம் வந்த பிறகு நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய விஷயங்களை எல்லாம் பாரம்பரியமிக்க விஷயங்கள் எல்லாம் சூறையாடி அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் நம்மளுடைய ஸ்டேட்டஸ், அந்த ஏற்றுமதி நம்ம பண்ணுறது, தொழில் பண்ணுறது எல்லாமே வெகுவாக குறைந்து விட்டது. அந்த காலகட்டம் மாதிரி நம்ம திரும்ப அந்த விஸ்வகுரு ஸ்டேட்டஸை நமக்கு போயிடுச்சு. இவர் சொல்லுவார், வின்ஸ்டன் சர்ச்சில், நல்ல நெருக்கடிகளை ஒரு நாளும் நம்ம கைவிடக்கூடாது, அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு. நல்ல நெருக்கடி அப்படின்னா நமக்கு வந்தது ஒரு நல்ல நெருக்கடி, அந்த கோவிட். அந்த கோவிட் காலகட்டத்தில் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே சீனாவை சார்ந்து தான் இருந்தது. அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்டேருந்து வந்தால் தான் நம்மளுடைய உற்பத்தி எல்லாமே பெருகும், வியாபாரம் எல்லாமே நடக்கும்ன்ற ஒரு காலகட்டம் அது. சைனாவின் ஆதிக்கம் அவ்வளோ இருந்தது. ஆதிக்கம்னா அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்கனாமிக்கலி, பொருளாதாரம் வகையிலும், இந்த தொழில் வகையிலும், வியாபாரம் வகையிலும் அவங்க ஒரு மேன்மையான நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் நம்ம அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நிலைமை கூட எப்படி இருந்ததுன்னா, ஒரு மாஸ்க்கு கூட இங்கே தயாரிக்கப்படுவதில்லை, எல்லாமே சைனாலேருந்து தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் நம்ம பிரதமர் என்ன பண்ணார்னா, அந்த சர்ச்சில் சொன்ன மாதிரி ஒரு நல்ல நெருக்கடிகளை என்னுக்கும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் மேக் இன் இந்தியா அப்படின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். ஸோ அதன் விளைவாக நம்ம உடனே எல்லா இடத்துலையும், இராணுவத்திலையும் சரி, நம்ம ப்ரைவேட் பார்ட்டிஸும் சரி, ஊக்குவிச்சு எல்லாரும் இந்த மாஸ்க்கு, பிபிஇ கிட்டு அதெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்பாட்டில் இறங்கி நாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5 லட்சம் மாஸ்க்குகள் தயாரிக்கிற நிலைமைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி 2014 நம்ம இந்த கோவிடை எப்படி முறியடிக்க முடிஞ்சதுன்னா, இது மேஜிக் கிடையாது. அந்த கோவிட் காலகட்டத்தில் நம்ம எப்படி தாண்டி வந்தோம் அப்படின்றதுக்கு 2014 இந்த ஹெல்த்துக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த சுகாதார மையங்கள் இருக்கும் கிராமத்துலலாம், அதை கூட மேம்படுத்தி வெல்னஸ் சென்டர் அப்படின்னு சென்ட்ரல்லேருந்து ஃபண்டு கொண்டு வந்து, ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனைன்னா எல்லாருமே தலைநகருக்கு வர வேண்டியதில்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்தந்த கிராமத்தில், அந்தந்த பஞ்சாயத்துலேயே நல்ல வகையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த விஷயத்தில் நாம் சுலபமாக அந்த காலகட்டத்தை தாண்டி வர முடிஞ்சது. இந்த மேக் இன் இந்தியா அப்படின்னு பாலிசி கொண்டு வந்து டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு அமைச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 டிஃபென்ஸ் காரிடார் தான். ஒன்று உத்தரப்பிரதேஷில், இன்னொன்று தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் டிஃபென்ஸ் காரிடார்னு வந்த உடனே நிறைய இந்த இராணுவத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி போட ஆரம்பித்தாங்க, தொழிற்சாலைகள் போட ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்லேயும் நிறைய வருது. இப்போ இது வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய இந்த இராணுவத்துக்காக சரி, நேவிக்காகவும் சரி, ஏர்ஃபோர்ஸ்க்காகவும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம இறக்குமதி தான் பண்ண வேண்டியது இருந்தது முன்ன காலகட்டத்தில். இப்போ இந்த டிஃபென்ஸ் காரிடார் ஆரம்பித்தோடனே எல்லாரும், இப்போ போயிங் கூட, நாங்கள் உங்களுடைய உதிரி பாகங்களை வாங்குகிறோம், ஆனால் நீங்கள் இங்கே உற்பத்தி பண்ணி விற்கணும், இங்கேருந்து எல்லா விஷயமும் ஏற்றுமதி ஆகிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெருக்கடியை உண்டாக்கி, இப்போ என்ன ஆச்சு, எல்லா கம்பெனியும் இங்கே தொழில் தொடங்குறாங்க. அப்போது நாம் இதில்
பங்கேற்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அண்டு இப்போ நம்ம இறக்குமதி பண்ண போய் எல்லாமே ஏற்றுமதி ஆகுது. இந்த டிஃபென்ஸ் அந்த பொருட்களே நிறைய விஷயங்கள் இப்போ ஏற்றுமதி ஆகுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸுக்கு ஒரு பெரிய ஆர்டர் நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அது ஒரு பெரிய ஆர்டர். ஸோ அந்த அளவுக்கு இப்போ பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாம் வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த இறக்குமதி மாறி நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி தான் அதிகமாகிறார். இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா 200க்கும் மேற்பட்ட கைபேசிகள் செல்ஃபோன்ஸ் நம்ம நாட்டில் தான் தயாரிக்கப்படுது. சிலது வந்து அங்கேருந்து பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே அசம்பிள் பண்ணுறாங்க. சிலது பார்ட்ஸே இங்கே வந்து அதில் உதிரி பாகங்களும் இங்கேயே மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணி இங்கே விற்கிறாங்க. ஸோ 200க்கும் மேற்பட்ட கைபேசிகள் இங்கேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. எல்லாமே முக்கியமான கைபேசிகள் எல்லாமே இந்தியாவில் தான் உற்பத்தி ஆகுது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய கைபேசி உற்பத்தி பண்ணுற நாடாக நம்ம பாரத தேசம் திகழ்கிறது. இது வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி. அண்டு இந்த டிஃபென்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா 10 மடங்கு இந்த 4-5 வருஷத்தில் ஒரு 10 மடங்கு பெருகி இருக்குது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கோன்னா ஒரு பெரிய போர் கப்பலே நம்ம உருவாக்குற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்துருக்கிறோம். அண்ட் இன்னொரு பெரிய விஷயம், அந்த ஒரு நம்ம உலக அளவில் நமக்கு நம்ம மேலே கொண்டு போயிருக்கிறது, நாம் 2023 சந்திர மண்டலத்தில் நம்மளுடைய சேட்டிலைட் போய் இறங்கி, நம்ம ரோவர் போய் இறங்கி இருக்குது. 15 நாட்கள் அங்கே ஆராய்ச்சி பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க, விஷயங்களை நமக்கு சேகரித்து கொடுத்துருக்குது. அந்த இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, இதுவரை நாம் வந்து உலகத்திலேயே 4வது நாடு, யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, சீனா, இந்த நாடுகளுக்கு பின்னாடி 4வது நாடாக நம்ம போய் இறங்கியிருக்கோம். மற்ற நாடுகள்லாம் நம்மளை விட இந்த விண்வெளி ஆராய்ச்சிகள்லாம் நம்மளை விட முன்னாடி ஆரம்பித்தவங்க கூட போய் அங்கே இறங்கலை. நாம் தான் இறங்கியிருக்கோம், 4வதாக இறங்கியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாம் பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, சந்திரனோட தென் துருவத்தில் போய் இறங்கியிருக்கோம். இது வரைக்கும் எல்லாருமே இந்த 3 நாடுகள் போய் இறங்குனது எல்லாமே வட துருவம் தான். ஏன்னா வடக்கு பற்றி தான் உலகத்தில் வந்து இந்த நாடுகள்லாம் போய் இறங்கி ஆராய்ச்சி பண்ணதில், இப்போது அமெரிக்கா கூட போய் அங்கே 3 பேர் இறங்கிட்டே வந்தாங்க. ஸோ அது அவங்க ஆராய்ச்சி பண்ணது எல்லாமே வட துருவத்தில் தான். இந்த தென் துருவத்துக்கு இதுவரை யாருமே போனதே கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த சிறுதானியங்கள் மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பெரிய வகையில் நாம் இங்கே உற்பத்தி பண்ணி நம்ம விவசாயிங்களுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன, அதாவது முன்னாடி இந்த G20லேயே இதுக்கு ஒரு ஸ்டாலெல்லாம் அமைக்கிறதுக்கு எக்ஸிபிஷன் பண்ணி அங்கேருந்து வந்த வெளிநாட்டிலேருந்து வந்த அதிபர்கள் எல்லாருமே இதை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு செயல்படுத்தி இந்த வெளிநாட்டுக்கு நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணுற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம். அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த கடந்த 9 வருடங்களில் ஒரு 380 செயற்கைக்கோள்கள் பன்னாட்டிலிருந்து, வேறு நாடுகளுடைய செயற்கைக்கோள், நம்ம செயற்கைக்கோள் மட்டும் இல்லை, ஒரு 384 செயற்கைக்கோள்கள், வெளிநாடு செயற்கைக்கோள்கள் நம்மகிட்ட கொடுத்து நம்மளை எடுத்துகிட்டு போய் லான்ச் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அந்த லான்ச் பண்ணுறதுக்கு இப்போ சந்திராயன் 3 இருக்கு இல்லையா, அதுக்கே நமக்கு செலவு வந்து 500 கோடி தான். அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானிகள், நம்ம அரசு எல்லாமே முயற்சி எடுத்து எவ்வளவு குறைந்த செலவில் இந்த ராக்கெட் லான்ச் பண்ண முடியுமோ அதை கட்டுப்படுத்தி உலகத்திலேயே நம்ம தான் மிக குறைவான செலவில் பண்ணுறோம். அதனால தான் மற்ற நாடுகள்லாம் நம்மக்கிட்ட அவங்களுடைய செயற்கைக்கோள்களை கொடுத்து நம்ம பண்ண சொல்கிறாங்க. இதனால் நமக்கே பெரிய இன்கம் இருக்குது. ஒரு 150 பில்லியன் இது கிடைக்குது, வருவாய் கிடைக்குது. $150 பில்லியன் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு 250 மில்லியன் யூரோவும் நமக்கு வருவாய் கிடைக்குது. இதை வந்து நம்ம உலக அளவில் ஒரு பெரிய லெவலுக்கு நமக்கு கொண்டு போகுது.
அதே மாதிரி நம்ம பொருளாதாரத்திலையும் நம்ம 10வது இடத்துல இருந்து இப்போது 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். வெகு விரைவில், நான் சொல்லலை, நம்ம அமெரிக்க அதிபரே சொல்லியிருக்காரு, 3வது இடத்தை நோக்கி நமது இந்தியா நடத்தி செல்லப்படுகிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு உலகத்திலேயே நம்ம மேலே ஒரு பார்வை வச்சுக்கிட்டு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை, சரி இந்தியா வந்து எல்லாத்தையும் கடந்து மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னு. நம்ம பாரத பிரதமரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, மொதல் வாட்டி நான் வரும்போது நான் 10வது இடத்துல இருந்தோம், 2வது வாட்டி நீங்கள் என்னை கொண்டு வரும்போது நாம் 5வது இடத்துக்கு வந்தோம், 3வது வாட்டி வரும்பொழுது நான் இந்தியாவை முதல் 3 இடங்களில், அவர் 3வதுன்னு கூட சொல்ல, முதல் 3 இடங்களுக்குள்ளே நான் மேபி 1வது இடத்துக்கு கூட வரலாம், அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு இந்தியாவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம விஸ்வகுரு ஸ்டேட்டஸ் திருப்பி நம்ம கைக்கு வர ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கார் நம்ம பாரத பிரதமர்.